ஹாய் விவாஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வந்து நம்ம சுரைக்காய் சேர்வை பார்க்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு அப்படி பார்க்கலாம். அது முதல்ல சுரைக்காய் எடுத்துகிட்டு அந்த தலையும் வாலும் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு நமக்கு பிடிச்ச சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும், சின்ன சின்ன பீஸாக. இப்போ இதில் வந்து விதை இல்லாதனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். நீங்கள் விதை இருந்தால் விதையை எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த விதை பாகத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சுரைக்காய் சேர்வை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நான் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய், கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நான் போடுறேன். நீங்கள் வந்து 2 பச்சை மிளகா கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது காரம் அதிகமாக தாங்காது. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப பெட்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் தான் கொஞ்சமாக போடுறேன். இதில் வந்து ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளி அந்த தலையும் கட் பண்ணிடுங்க. அந்த நடுவில் வர அந்த பாகத்தை, அந்த ஹெட்டை வந்து எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது தக்காளி போட்டும் செய்யலாம், தக்காளி இல்லாமலும் செய்யலாம். இது வந்து நம்ம தக்காளி இருக்கிறதுனால நான் ஒன்று போடுறேன், ஒரு சின்ன தக்காளியாக போடுறேன். வெங்காயம் பாருங்கள், ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு. நீங்கள் வரமிளகாய் வேணும்னா இதில் வறுத்து சேர்த்தா ரொம்ப நல்ல வாசனையாக தான் இருக்கும். நான் வரமிளகாய் வந்து பச்சை மிளகாய் இதில் நிறைய சேர்த்துக்கிறதுனால வரமிளகாய் வந்து நான் கடைசியாக தாளிச்சிக்கலான்னு இருக்கேன். இப்போ அந்த பருப்பெல்லாம் செவந்ததும் இதோட அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இது அரைக்க போகிற அந்த மசாலா கூட அந்த தேங்காய் கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டைம் சேவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயும் இது கூட சேர்க்குறேன். நீங்கள் வந்து தனியாக பருப்பு வேக வச்சுட்டும் செய்யலாம். நம்ம சுரைக்காயை தாளிச்சுட்டு வேக விட்டுட்டு அப்புறமா கடைசியாக கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இது 2ஐயும் ஒன்றாவே சேர்த்து வேக வச்சுட்டேன். இப்போ இது வேகட்டும். பாருங்கள், என்னோடய குக்கர் வந்து இந்த ஹேண்டில் போயிடுச்சு. இப்போ கம்பி தான் நீட்டிகிட்ருக்கு. அந்த ஹேண்டில் வேறு மாற்றணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து வெயிட் போட்டுருங்க, ஒரு விசில் விடுங்க. இப்போ இது கூட நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சு போட்டால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இது கொஞ்சம் கடுகு, அந்த 2 மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அந்த கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல். இதில் உங்களுக்கு கரம் மசாலா வாசனை வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலாம். போட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி இல்லாமலும் செய்யலாம். கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது சப்பாத்திக்கு இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுரைக்காயும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதம், எந்த ரசம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எதுக்கு வேணாலும் இது கூட்டாகவும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு தொட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். சேர்வை, அதாவது சுரைக்காய் சேர்வை. இதில் வந்து இந்த தேங்காய், இந்த மசாலா அரைச்ச அந்த இதை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுருங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதிச்சதும் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். இது வந்து நம்ம பருப்பு தனியாக வேக வச்சு காய் தாளித்ததுக்கப்புறம் சுரைக்காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பருப்பை சேர்த்தும் நம்ம செய்யலாம்.
இப்போ வந்து நான் வந்து ஒன்றா வேக வச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்தேன், பத்தலை. சேர்த்துட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சொரக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி சொரக்காய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இது அவ்வளோதான். இது எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செஞ்சாச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ. பாய்.